மோந்தா புயல் இன்று இரவுக்குள் தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது சென்னைக்கு கிழக்கே 520 கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயல் மையம் கொண்டுள்ளது. அது மேற்கே வடமேற்கே நகர்ந்து இன்று இரவுக்குள் தீவிர புயலாக வலுப்பெறும். அதன்பின் மேலும் நகர்ந்து நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் காக்கிநாடா மசிலிப்பட்டினம் இடையே கரையை கடக்க உள்ளது. மோந்தா புயலால் ஆந்திரா, ஒடிசாவுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மசிலிப்பட்டினம், காக்கிநாடாவுக்கு இடையே புயல் கரையை கடக்கும் என்பதால் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. புயல் கரையை கடக்கும் போது 100 - 110 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என கணிக்கப்பட்டுள்ளது. 1 மீட்டர் உயரம் வரை கடல் அலை மேலே எழும்பும். அதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மோந்தா புயலால் ஆந்திரா, தெற்கு ஒடிசாவில் பலத்த மழை, சூறைக்காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோந்தா புயல் எச்சரிக்கை முன் நடவடிக்கையாக எளிதில் பாதுகாப்புக்குள்ளாகக்கூடிய மலைப்பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற்ற தொடங்கியுள்ளது ஒடிசா மாநில அரசு. வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திங்கட்கிழமை மோந்தா என்ற புயலாக வலுப்பெற்றதைத் தொடர்ந்து ஒடிசாவின் தெற்கு பகுதியில் உள்ள 8 மாவட்டங்களில் 128 பேரிடர் மீட்புக் குழுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஒடிசா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் சுரேஷ் பூஜாரி தெரிவித்தார். இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாசன நிலங்களுக்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 2500 கன அடி வீதம் பொதுப்பணித்துறையினரால் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5 நாட்களுக்கு 624 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. அணையின் பிரதான மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரித்துள்ளனர். சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 5500 கன அடியாக உள்ளது. இந்நிலையில் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 4000 கன அடியிலிருந்து 7000 கன அடியாக உயர்ந்துள்ளது. குமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக மழை இல்லாத போதும் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கோதையாற்றின் குறுக்கே உள்ள பேச்சிப்பாறை அணையிலிருந்து 2000 கன அடி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருவதால் திற்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 44.25 அடியாக உள்ளது. மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் சென்னை திருவள்ளூரில் பரவலாக மழை பெய்தது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ரெயின் கோட் அணிந்தும் குடைகளை பிடித்தும் சென்றனர். சிலர் மழையில் நனைந்தபடியே பள்ளிக்கு சென்றனர். இதேபோல திருவள்ளூரில் பரவலாக மழை பொழிந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழை குறைந்த காரணத்தால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 32,000 கன அடியிலிருந்து 24,000 கன அடியாக சரிந்துள்ளது. நீர்வரத்து குறைந்த போதிலும் ஒகேனக்கலில் பிரதான அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீடித்த கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தின் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை 13வது நாளாக நீடிக்கிறது. இதனிடையே மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 100.52 அடியாக அதிகரித்துள்ளது.
திருத்தணியில் பெய்த கனமழையால் சாலையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் திருத்தணி ரயில்வே சுரங்கப்பாதை பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பெருக்கெடுத்தது. அருவி போன்று கொட்டிய தண்ணீர் சாலையில் குளம் போல தேங்கியது. இதனை கடந்து செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோன்று திருத்தணி மாப்போசி சாலையிலும் மழைநீர் தேங்கியது. தொடர் மழையால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. ரயில் தண்டவாளத்திலும் மழைநீர் தேங்கியதால் ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டன. சில இடங்களில் வீடுகளுக்குள்ளேயும் மழைநீர் புகுந்தது. திருத்தணியில் 1 மணி நேரத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மோந்தா புயல் தாக்கத்தால் அடுத்த சில மணி நேரங்களில் தமிழ்நாட்டின் பல கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகையில் மழை பெய்யும். ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவாரூர், அரியலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என கூறப்பட்டுள்ளது. சென்னை மணலி புதுநகர் அருகே வெள்ளம் கரைபுரண்டோடும் கொசஸ்தலை ஆற்றில் போட்டி போட்டு நீச்சல் அடிக்க குதித்த 2 பேர் மாயமாகினர். அவர்களை தேடும் பணி 2வது நாளாக தொடர்கிறது. மாதவரத்தைச் சேர்ந்த ராஜா, மூர்த்தி ஆகியோர் அதிக தூரம் நீச்சல் அடிப்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டு கொசஸ்தலை ஆற்றில் குதித்ததாக தெரிகிறது. அப்போது இருவரும் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் ஆற்றில் குதித்து நீச்சல் அடித்ததை உடன் இருந்த நண்பர்கள் ரீல்ஸ் பதிவிற்காக செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக இருவரும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர். இருவரையும் தேடும் பணியில் 2வது நாளாக தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே செய்யாற்றின் நடுவில் வெள்ளத்தில் சிக்கிய இளைஞரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். ஜவ்வாது மலை மற்றும் செண்பகத்தோப்பு அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் செய்யாற்றில் வெள்ளமாக பெருக்கெடுக்கிறது. இந்நிலையில் நண்பர்களோடு குளிக்கச் சென்ற கொடநகரைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் நடு ஆற்றில் புதர்களுக்கு மத்தியில் சிக்கி தவித்தார். ஃபைபர் படகு மூலம் விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் பாலாஜியை பத்திரமாக மீட்டனர். எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு கிடப்பதால் திமுக வெற்றி பெறவே வாய்ப்பிருப்பதாக மக்கள் கருதுவதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை காளையார் கோவிலில் உள்ள மருதுபாண்டியர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து விஜய் ஆறுதல் கூறுவதை பாராட்டவே வேண்டும் என தெரிவித்தார். இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி சண்டை, ஐயாவுக்கு நம்ம அன்புமணி சாருக்கு இப்படி இருக்கிற சொல்லும்போதுக்கு அவருக்கு தானுங்க வாய்ப்பு இருக்குது. கண் கூட தானே தெரியுது. திமுகவுக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசல சாமி, என் மேலே பழையப்படாதீங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரத்த மாற்று சிகிச்சையின் போது குழந்தைகளுக்கு HIV தொற்று பரவியது தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் உள்ள சைபசா சதார் மருத்துவமனையில் தாலசீமியாவால் பாதிக்கப்பட்ட 5 குழந்தைகளுக்கு இரத்த மாற்று சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்போது குழந்தைகளுக்கு HIV தொற்று பரவியது. நாடு முழுவதும் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இரத்த வங்கியில் ஏற்பட்ட அலட்சியமான பரிசோதனை முறைகள் இந்த தொற்றுக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபார்முலா 1 மெக்சிகோ சிட்டி கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் மெக்லாரன் அணியின் லேண்டா நோரிஸ் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். சக அணி வீரரான ஆஸ்கர் பியாஸ்ட்ரி 5வது இடத்தை பிடித்ததால் 1 புள்ளி வித்தியாசத்தில் சாம்பியன்ஷிப் பட்டியலில் நோரிஸ் முன்னணிக்கு சென்றுள்ளார். ஃபெராரியின் சார்லஸ் லெக்லெர்க் 2ஆம் இடத்தையும் ரெட்புல்லின் மேக்ஸ் வெஸ்டாஃபன் 3வது இடத்தையும் பிடித்தனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கும் தனக்கும் இடையிலான அன்பை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
காங்கிரஸ் நிர்வாகி ஸ்ரீ ராஜா சொக்கர் இல்ல திருமண விழாவில் பேசிய அவர் தன்னை எப்போதும் ராகுல் காந்தி மூத்த அண்ணா என்றே அழைப்பார் என குறிப்பிட்டார். யாரையும் சகோதரர் என்று குறிப்பிட்டு வழக்கம் இல்லை என்றாலும் ராகுலை சகோதரர் என்றே அழைப்பதாகவும் முதல்வர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணியிடையே சமீப காலமாக சில சலசலப்புகள் வெளியே தெரிய தொடங்கிய நிலையில் முதல்வரின் இந்த பேச்சு அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதாக அமைந்துள்ளது. நாட்டுடைய நன்மைக்காக, நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதிலேயும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய இளந்தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேல காட்டக்கூடிய அன்பை அதை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது, விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் விழிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன அண்ணன், மூத்த அண்ணன். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட போன்ல பேசும்போது சரி, நேராக பார்க்கிற போது மை டியர் பிரதர் என்று தான் சொல்லுவார். ஆக அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இதுக்காக சொல்றேன்னா, இந்த அளவுக்கு அரசியல் நட்பு மட்டுமல்ல, கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட கொள்ளாக இன்றைக்கு எதிரொலிச்சு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த உணர்வைத்தான் நான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம். தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் என்ற உணர்வோடு அந்த நட்புறவு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும். திமுக கூட்டணியில்தான் பயணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்தார். கூட்டணியில தான் நாங்கள் தொடர்ந்து நீடிக்கிறோம். சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றோம், நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம். திமுக கூட்டம் அது எங்கள் ஐக்கமாண்ட், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை, எங்களுடைய ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி ஐக்கமாண்ட் வில் டிசைட், அவங்க தீர்மானிப்பாங்க. திமுக ஆட்சியை மக்கள் அனுப்பிவிடுவார்கள் என்று வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நீங்களும் நானுமே முடிவு பண்ண முடியாது. இது தமிழ்நாட்டில் உள்ள வாக்கு அளிக்கிற மக்கள் தீர்மானிக்கிறது. நல்ல தீர்ப்பை மக்கள் வழங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. மக்கள்தான் எஜமானர்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். தாவேகவுடன் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு இவ்வாறு அவர் பதிலளித்தார். எனவே இந்த கட்சி அந்த கட்சியே இல்ல, அண்ணா திமுக யாரையும் எதிர்பார்த்து கட்சி தேர்தலை சந்திச்சோம். எங்களுக்கு ஒரே யாரை மக்கள் தான் எஜமானர்கள். மக்களைத்தான் நாம் நம்புகிறோம், மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம், மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு முழுமையாக நம்புறோம். மக்கள்தான் எஜமானர்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். தாவேகவுடன் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். எனவே இந்த கட்சி அந்த கட்சியே இல்ல, அண்ணா திமுக யாரையும் எதிர்பார்த்து கட்சி தேர்தலை சந்திச்சோம். எங்களுக்கு ஒரே யாரை மக்கள் தான் எஜமானர்கள். மக்களைத்தான் நாம் நம்புகிறோம், மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம், மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு முழுமையாக நம்புறோம். திமுக அரசுக்கு விவசாயிகளை பற்றி கவலை இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வரும் அவர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கணபதிபாளையத்தில் மஞ்சள் சாகுபடி விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி மஞ்சள் சாகுபடி விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். மஞ்சளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 25,000 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு அரசு நிர்ணயம் செய்யணும். அது இல்லாம குளிர் பதன கிடங்கள் கோல்ட் ஸ்டோரேஜ் பிளான்ட் இந்த பகுதியில் வச்சு விலை வீழ்ச்சி அடைந்த விவசாயிகள் இலவசமா அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் பிளான்ட்ல அங்க மஞ்சளை தேக்கி வச்சு விலை உயர்ந்த பிறகு விற்கிறது செய்யணும். இல்ல மஞ்சள் ஆராய்ச்சி மையம் இங்க வைக்கணும். ஆராய்ச்சி செய்து எவ்வளவு தன்மைகள் நான் சொன்னேன்.
ஆராய்ச்சி செய்யணும். இதுல எவ்வளவு செய்யலாம் இதுல. அதனால அரசு இதை பத்தி கவலையே கிடையாது. தேர்தல் வந்ததுன்னா அது பொய்யான வாக்குறுதி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் முடிச்ச உடனே அதை மறந்துடுவாங்க. அதான் இப்ப மறந்துருக்கிறாங்க. சென்னையில் அன்னம் தரும் அமுதகரங்கள் நிகழ்வின் 250வது நாளையொட்டி பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு ஏற்பாட்டில் அன்னம் தரும் அமுதகரங்கள் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. கொளத்தூர் GKM காலனியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர்கள் மையநாதன், சேகர்பாபு ஆகியோர் காலை சிற்றுண்டியினை வழங்கினர். நிகழ்ச்சியில் மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் தொடர்பான சிறப்பு செய்திகள் புதிய தலைமுறையில் தொடர்ந்து ஒளிபரப்பாகும். முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரத்தை மாலை 4 மணி முதல் சிறப்பு நேரலையில் காணலாம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம், ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம்.